வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று சூரசம்ஹாரம் விழா. பக்தர்கள் வருகையால் திக்குமுக்காடும் திருச்செந்தூர். இன்று முத்துராமலிங்க தேவரின் 60வது குரு பூஜை விழா. பசும்பொன்னில் பலத்த பாதுகாப்பு. எந்த ஒரு நாடும் ஏதாவது ஒரு மதம் சார்ந்துதான் இருக்க முடியும். இந்தியாவும் விதிவிலக்கு கிடையாது என ஆளுநர் RN ரவி பேச்சு. தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் தொடங்கியது வடகிழக்கு பருவமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். T20 உலகக்கோப்பை சூப்பர் 12 சுற்றில் தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது இந்தியா. மற்ற ஆட்டங்களில் பாகிஸ்தான், நெதர்லாந்து மற்றும் வங்கதேசம், ஜிம்பாப்வே பலப்பரீட்சை. இனி விரிவான செய்திகள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று நடைபெறுகிறது. சுவாமி ஜெயந்திநாதர் சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்ச்சி மாலை 4 மணியளவில் திருச்செந்தூர் கடற்கரையில் நடைபெறுகிறது. இதையொட்டி நாடு முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு குவிந்துள்ளனர். பக்தர்களின் வருகையொட்டி ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவரின் 115வது ஜெயந்தி விழாவும் 60வது குரு பூஜை விழாவும் இன்று நடைபெறவுள்ளது. இதனால் பசும்பொன்னில் உள்ள தேவர் நினைவிடம் உள்ளிட்ட இடங்களில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ட்ரோன் கேமரா, மொபைல் CCTV, கண்காணிப்பு கோபுரம் கொண்டு பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்க இயலாததால் தமிழக அமைச்சர்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்த உள்ளனர். எந்த ஒரு நாடும் மதம் சார்ந்துதான் இருக்க முடியும் என்றும் அதற்கு இந்தியா விதிவிலக்கு கிடையாது என ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் சமண துறவி ஆச்சார்யா ஸ்ரீ துளசியின் 109வது பிறந்தநாள் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். தனது பேச்சால் யாருடைய மனமாவது புண்பட்டிருந்தால் அதற்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள RS பாரதி, பெருந்தலைவர் காமராஜரை பற்றி தான் பேசியதை வெட்டியும் ஒட்டியும் பாஜக சார்ந்த சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும், பேட்டியை முழுமையாக கேட்டால் உண்மை புரியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். திமுக நிர்வாகியின் நாகரிகமற்ற பேச்சை கண்டித்து பாஜக மகளிர் அணி சார்பில் சென்னையில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மேலும் பாஜக தலைமை பந்த் நடத்த வேண்டும் என யாரையும் நிர்பந்திக்க மாட்டோம் என்றும், கோவை மக்களின் உணர்வை பொறுத்து அங்கு பந்த் நடைபெறும் எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். முழுவதுமாக கோயம்புத்தூர் பாரதிய ஜனதா கட்சி யூனிட், அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் மக்களுடைய எண்ணத்தை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுடைய கைக்கு விட்டிருக்கும். சென்னையில் அமர்ந்து கொண்டு மாநில தலைமை ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு ஃபோர்ஸ் பண்ணுற அரசியலை பாரதிய ஜனதா கட்சி செய்யாது. மாநில தலைவர் என்கின்ற அந்தஸ்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இதை செய்யுங்க, நீங்கள் இதை செய்யாதீங்க என்று சொல்வது என்னுடைய அரசியல் பாணியிலே கிடையாது. திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் படித்து முடித்த இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி MP கனிமொழி பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு தேர்வு பெற்ற இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திமுக MP கனிமொழி, பணி நியமன ஆணைகளை பெற்ற இளைஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். நிறுவனங்களுக்கு நீங்க இன்டர்வியூஸ்க்கு போக முடியுமோ நீங்க போக வேண்டும். ஜாப் ஆஃபர்ஸ் சில பேருக்கு நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் கிடைக்கும், சில பேருக்கு குறைந்த ஆஃபர்ஸ் கிடைக்கும். ஆனா நீங்க நிறைய இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா சாய்ஸ் உங்க கையில இருக்கும். நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, என்ன மாதிரி கம்பெனி நீங்க தேர்வு செய்கிறீர்கள் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நீங்க இருக்க முடியும். கோவை கார் வெடிப்பு சம்பவம் குறித்து பொய்யான வதந்திகளை பரப்ப வேண்டாம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு தமிழக காவல்துறை பதிலடி கொடுத்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் வெடி விபத்து குறித்து மத்திய உள்துறை முன்கூட்டியே எச்சரித்ததாக கூறுவது அபத்தமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை காவல்துறை மீது தொடர்ந்து அவதூறு பரப்பி வருவதாகவும், கோவையில் கார் சிலிண்டர் வெடித்த வழக்கில் எந்த தாமதமும் நடைபெறவில்லை என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கான தடை அமலுக்கு வந்துள்ளது. அதன்படி ஆன்லைன் சூதாட்டத்தை விளையாடவும் அது தொடர்பான விளம்பரம் செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது.
விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே நரிக்குறவர்களுக்கான வீடு கட்டும் பணியை அமைச்சர் தங்கம் தென்னரசு அடிக்கல் நாட்டினார். கம்பிக்குடியில் அரசு புறம்போக்கு நிலத்தில் 54 நரிக்குறவர் குடும்பங்களுக்கு 3,19,00,000 மதிப்பீட்டில் வீடுகள் கட்டப்பட உள்ளன. இதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்க வந்த அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு ஊசிமணி, பாசி மாலை அணிவித்து நரிக்குறவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சட்டமன்றத்தில் இயற்றப்படும் மசோதாக்களை ஆளுநர் ஆர்.என். ரவி கிடப்பில் போடுவது வேதனை அளிப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். அவர் தன்னுடைய பதவியை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். மாநில அரசின் சட்ட மசோதாக்களை கிடப்பிலை போட்டு வைத்திருக்கிறார். மாநில அரசையும் அவர் பொருட்படுத்துவதில்லை. சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிற மசோதாக்களை அவர் ஒரு பொருட்டாக கருதுவதில்லை என்கிற போக்குகள் இருக்கின்றன. ஆளுநரின் போக்கு வேதனை அளிப்பதாக உள்ளது. சோழர் கால பாசன திட்டத்தை வலியுறுத்தி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சார நடைப்பயணத்தை தொடங்கினார். கீழ்ப்பள்ளூரில் நடைபெற்ற தொடக்க விழா கூட்டத்தில் பேசிய அவர், சோழர் காலத்தில் செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தை மீட்டெடுக்க தற்போது நடைப்பயணம் தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். சோழர்கள் காலத்தில் உள்ள பாசன திட்டத்தை மீண்டும் அரசு கையில் எடுத்து அதில் ஏரிகளை தூர்வாருவது, கொள்ளிடத்திலே தடுப்பணைகளை கட்டுவது, வரத்து கால்வாய்களை மீட்டெடுத்து காவிரி ஆற்றிலிருந்தும் கொள்ளிடம் ஆற்றிலிருந்தும் நீரை எடுத்து அரியலூர் மாவட்டத்திற்கு கொண்டு வருவதுதான் இந்த சோழர் பாசன திட்டம். கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவி வருவதால் அங்கிருந்து கோழி, முட்டை, கோழி தீவனம் உள்ளிட்டவற்றை ஏற்றி வரும் வாகனங்களுக்கு தமிழகத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக கேரள எல்லைகளில் கால்நடைத்துறை சார்பாக சோதனை முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் உள்ள முந்தல் சோதனைச் சாவடியில் பரிசோதனை முகாம் அமைக்கப்பட்டு கேரளாவிலிருந்து வரும் வாகனங்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. சென்னையில் கடந்த 3 நாட்களில் போக்குவரத்து விதிகளை மீறியதாக 6,187 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 42 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதில் 2,293 பேரிடம் உடனடியாக 16,29,000 ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் மீதம் 26,74,000 ரூபாய் நிலுவையில் உள்ளதாகவும் போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் நாகை, காரைக்கால், மயிலாடுதுறை ஆகிய 3 மாவட்ட மீனவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் இந்திய மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்திய இந்திய கடற்படைக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்திய கடற்படை மற்றும் மத்திய அரசை கண்டித்து கடலூர் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள கடலோர மாவட்ட மீனவர்கள் சார்பில் நவம்பர் 11ஆம் தேதி தொழில் மறியலும் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்துவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான முதற்கட்ட கலந்தாய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதன்படி அரசு ஒதுக்கீட்டில் எம்பிபிஎஸ் படிப்பிற்கு 5,648 இடங்கள் இருந்த நிலையில் ஒரு இடம் தவிர்த்து 5,647 இடங்கள் நிரம்பிவிட்டதாக மாணவர் சேர்க்கை செயலாளர் முத்தமிழ் செல்வன் அறிவித்துள்ளார். இதேபோல் பல் மருத்துவ படிப்பில் மொத்தமுள்ள 1,432 இடங்களில் 1,389 இடங்கள் நிரம்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெருநாய்கள் வெறிநாய்களாவதை தடுக்க நோய்வாய்ப்பட்ட நாய்களுக்கு உணவுடன் மருந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை மாநகராட்சிக்கு மாநில தகவல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் இளநிலை, முதுநிலை ஆராய்ச்சி மாணவர்களை இந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தி உரிய முடிவுகளை எடுக்கும்படி சென்னை மாநகராட்சிக்கும் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கும் மாநில தகவல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. பதவி உயர்வில் ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க ஏதுவாக சட்டத்திருத்தம் செய்யக்கோரி மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவுக்கு திமுக எம்பி வில்சன் கடிதம் எழுதியுள்ளார். அதில் உண்மையான சமூக நீதியை நிலைநாட்ட நிர்வாகத்தில் போதுமான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். ஓபிசி பிரிவினருக்கு பதவி உயர்வுகளில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு ஏதுவாக அரசியலமைப்பு பிரிவு 16 திருத்தம் கொண்டுவர வேண்டும் எனவும் எம்பி வில்சன் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலில் ரெங்கநாயகி தாயார் ஊஞ்சல் உற்சவம் தொடங்கியது. இதில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மூலஸ்தானத்தில் இருந்து ரெங்கநாயகி தாயார் தங்க பல்லக்கில் ஊஞ்சல் மண்டபத்தை வந்தடைந்தார். அங்கு ஊஞ்சலில் ஆடியபடி ரங்கநாயகி தாயார் பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.
தமிழகத்தின் முதல் மெய்நிகர் நூலகம் திருச்சி மாவட்டம் லால்குடியில் திறந்து வைக்கப்பட்டது. இதனை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்து பார்வையிட்டார். இதன் மூலம் வானிலை அறிவியல், ஆழ்கடல், அடர்ந்த காடுகள், அறிவியல் பரிசோதனைகள் போன்ற பாடங்களை மாணவர்கள் எளிதில் கண்டு, கேட்டு, உணர்ந்து முழுமையாக அறிந்து கொள்ள இயலும் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஆண்டு தங்கத்தின் விலை ஏறுமுகத்தில் இருக்கும் என தங்கம் மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார். 2023 ஆண்டு மார்ச்சுக்கு பிறகு தங்கம் விலை உயரும், தங்கத்திற்குண்டான டிமாண்ட் அதிகரிக்கும். அதனால் நிச்சயமாக தங்கம் விலை உயரும். உலக சந்தையிலும் தங்க விலை உயரும் போது அதனுடைய தாக்கம் உள்நாட்டு சந்தையில் எதிரொலித்து இந்தியாவிலும் தங்க விலை உயர்வதற்கு வாய்ப்புகள் உருவாகும். விற்பனையும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். 2022 விட 2023 வருடம் மிக சிறப்பான ஒரு விற்பனை தங்கத்தின் மீது இருக்கும் என்று நிபுணர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ராமேஸ்வரம் பகுதியில் உள்ள காவல் நிலையங்களில் டிஜிபி சைலேந்திரபாபு திடீர் ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பாக முதல் தகவல் அறிக்கை முறையாக பராமரிக்கப்படுகிறதா என அவர் ஆய்வு செய்தார். அப்போது ஆவணங்களை முழுமையாக பராமரிக்கும் காவலர்களுக்கு ஊக்கத்தொகை அறிவித்த அவர் காவலர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். சென்னை விமான நிலையத்தை சுற்றி 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விமான நிலைய ஆணையகம் சார்பில் எச்சரிக்கை அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதில் சென்னை விமான நிலைய சுற்றுப்பகுதிகளில் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், மீறினால் ட்ரோன் பறிமுதல் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ராஜ்சமந்த் மாவட்டத்தில் உள்ள நத்வாரா நகரில் விஸ்வாஸ் ஸ்வரூபம் என்ற பெயரில் உலகிலேயே மிக உயரமான சிவன் சிலை திறக்கப்பட்டுள்ளது. இந்த சிவன் சிலையை ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் திறந்து வைத்தார். மொத்தம் 3000 டன் இரும்பு உருக்கு, 2.5 லட்சம் கியூபிக் டன் கான்கிரீட் மற்றும் மணல் ஆகியவற்றை பயன்படுத்தி 10 ஆண்டுகளில் இந்த சிலை கட்டப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத மதமாற்ற தடை சட்டத்தின் கீழ் உத்தரப்பிரதேசத்தில் 9 பேர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. மீரட் நகரில் கிறிஸ்தவ மதத்திற்கு சிலரை மாற்ற கட்டாயப்படுத்தியதாக இவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்குகளின் போது ஏழை எளிய மக்களுக்கு பல உதவிகள் செய்து அவர்களை தேவாலயத்திற்கு செல்ல ஊக்கப்படுத்தியுள்ளதாக முதல் தகவல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் வல்சாத் அதுல் ரயில் நிலையம் அருகே வந்தே பாரத் ரயில் மீண்டும் விபத்திற்குள்ளானது. மாடு மோதியதில் ரயிலின் முன்பகுதி சேதமடைந்த நிலையில் என்ஜின் கீழ்ப்பகுதியும் சேதமடைந்துள்ளது. இதன் மூலம் வந்தே பாரத் ரயில் 3வது முறையாக விபத்திற்குள்ளானது கவனிக்கத்தக்கது. காந்தாரா திரைப்படத்தில் இடம்பெற்ற வராக ரூபம் எனும் பாடலை திரையரங்குகளில் திரையிடுவதற்கு கோழிக்கோடு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. தைக்குடம் பிரிட்ஜ் எனும் இசைக்குழு காந்தாரா திரைப்படத்தில் இடம்பெற்ற வராக ரூபம் எனும் பாடல் தங்கள் குழுவினரால் வெளியிடப்பட்ட நவரசம் எனும் பாடலை காப்பியடித்து எடுக்கப்பட்டதாகவும் அதனை திரையிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இதன் அடிப்படையில் இப்பாடலை திரையிட தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மறைந்த நடிகர் புனித் ராஜ்குமாருக்கு கர்நாடகா ரத்னா விருது வழங்கும் விழாவில் பங்கேற்க உள்ளதாக ரஜினிகாந்த் கர்நாடக முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். விருது வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் தெலுங்கு நடிகர் ஜூனியர் NTR ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக கர்நாடக முதலமைச்சருக்கு ரஜினிகாந்த் எழுதியுள்ள கடிதத்தில் இந்த விழாவிற்கு அழைப்பு விடுத்திருப்பது மகிழ்ச்சியளிப்பதாக தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் டெல்டா, வட தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு தெற்கு தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். 31ஆம் தேதி வட தமிழகத்துடைய மாவட்டங்கள் சிலவற்றில் இருந்து ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புள்ளது. T20 உலகக்கோப்பை சூப்பர் 12 சுற்றில் குரூப் 2 பிரிவில் இன்று நடைபெறும் போட்டியில் பாகிஸ்தான் நெதர்லாந்துடன் மோதுகிறது. பெர்த் நகரில் இந்திய நேரப்படி நண்பகல் 12:30 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. இதே மைதானத்தில் மாலை 4:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் தென்னாப்பிரிக்காவை இந்தியா எதிர்கொள்கிறது. அதேபோல் பிரிட்ஸ்பர்னில் நடைபெறும் போட்டியில் வங்கதேசமும் ஜிம்பாப்வேவும் மோதுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று சூரசம்ஹாரம் விழா. பக்தர்கள் வருகையால் திக்குமுக்காடும் திருச்செந்தூர். இன்று முத்துராமலிங்க தேவரின் 60வது குரு பூஜை விழா. பசும்பொன்னில் பலத்த பாதுகாப்பு. எந்தவொரு நாடும் ஏதாவது ஒரு மதம் சார்ந்துதான் இருக்க முடியும். இந்தியாவும் விதிவிலக்கு கிடையாது என ஆளுநர் RN ரவி பேச்சு.
தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் தொடங்கியது வடகிழக்கு பருவமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். T20 உலகக்கோப்பை சூப்பர் 12 சுற்றில் தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது இந்தியா. மற்ற ஆட்டங்களில் பாகிஸ்தான், நெதர்லாந்து மற்றும் வங்கதேசம், ஜிம்பாப்வே பலப்பரீட்சை. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.